வருகை எப்படி இருக்குமா? வந்துச்சுன்னா கட்டாயம் தெரியும். ஒரு இடத்துல பிணம் கிடக்குதுன்னா கொஞ்ச நேரத்தில் கழுகுகள் அங்கே வந்துடுமா. இப்போ நம்ம இந்த விஷயம் சொல்கிறத விட எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு சர்க்கரை சுகர் ஒரு கொஞ்சம் கீழே சிந்திச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நிமிடங்களில், ஆமாம், ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ளாக அங்கே ஏகப்பட்ட எறும்புகள் வந்து விடுவது போல. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் முன்பதாக அடையாளமாய் காட்டப்படும். அது மறைந்திருக்க மாட்டாது. ஆகையினால் உங்கள் தலைகளை நிமிர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். ஆமாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உக்கிரானத்துவ வேலையில் உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் எல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். ஜனங்களை மீட்டவனீரே யெகோவா தேவன், அடிமை முகத்தை முறித்து எரிந்தவனீரே யெகோவா தேவன், எகிப்திலே இருந்து ஜனங்களை மீட்டவனீரே யெகோவா தேவன், அடிமை முகத்தை முறித்து எரிந்தவனீரே யெகோவா தேவன், அன்பு நிறைந்தவர் பாசமுள்ளவர் பரமபிதாவும் நீ, அன்பு நிறைந்தவர் பாசமுள்ளவர் பரமபிதாவும் நீ, யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 17ஆம் அதிகாரம். இங்கேயும் சில விஷயங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். முதலாவதாக அவர் சொல்லுகிறார், அதாவது இடரல் வருகிற விஷயத்தை பற்றி சொல்கிறார். இடரல், அதாவது 2 பேருக்கு இடையில மன வருத்தங்கள், அதாவது அதாவது சறுக்கல்கள், இடரல்கள், விசுவாசத்தில் தளர்ந்து போகுதல், அல்லது சோதனைக்கு உட்பட்டு விடுதல், அல்லது சோதனையிலே தோற்று போய் விடுதல், இதெல்லாம் இயல்பு. இடறி போகிறது உண்டு. அப்போ சொல்கிறாரு, அப்போ இடர் வருவது கூடாத காரியம்தான். ஆனால் அது யாராலும் ஒரு ஆள் வருது. பார்த்திங்களா, சபைக்குள்ளேயும் பல இடர்கள், பல பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள், இடர்கள்ங்கிற வார்த்தை பல பிரச்சனைகள்னு சொல்லலாம், இடர்கள்ங்கிறது பல மன வருத்தங்கள்னு சொல்லலாம், இடர்கள்ங்கிறதுனால பின்வாங்குதல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம், இடறுதல் அப்படிங்கிறது வீழ்ச்சி, விழுந்து விடுதல் அப்படின்னு சொல்லலாம், தோற்றுப்போகுதல், சோதனையில் தோற்றுப்போகுதல் என்று சொல்லலாம். ஆனால் எதனால், யார் அந்த சோதனை கொண்டு வந்தது, யார் அதை செய்தாங்க, அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். எவன் ஒருவன் இந்த விசுவாசில் சிறு பிள்ளைகளைப் போல, கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்களை இடல் உண்டாக்குறத அப்படி ஒருவருக்கு இடல் உண்டாக்கினா அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டணும் அப்படின்னு. எந்திரம், அதாவது அந்த இடரல் மற்றவங்க நாம் கெட்டு போனது மாட்டாமல் மற்றவங்களையும் கெடுத்து போடுற ஒரு அனுபவம் இருக்குது. பார்த்தீங்களா, அவன் தான் கெட்டு போனான்னா அடுத்தவங்களையும் கெடுக்கிறான். நீ தான் சில திட்டுறாங்க, நீ தான் கெட்டு போனான்னா ஏன்ப்பா அடுத்தவங்களையும் நீ ஏன் கெடுக்கிற அப்படின்னு. அப்படி இருக்கும்போது தான் அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். உனக்கு விரோதமாக அதை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த இடரலோடு சம்மந்தப்பட்டு ஒருத்தன் நமக்கு இடரல் உண்டாக்கிட்டான். அவன் அந்த இடரல் உண்டாக்கினவன், அதான் குற்றம் செய்தவன். அவனை நீ கடிந்து கொள்ளு. நீ தப்பு பண்ணுற, நீ இடரல் பண்ணுற. அவன் மனஸ்தாபப்பட்டால், அவன் மனம் திரும்பினால், மனஸ்தாபப்பட்டால், அதுக்காக அவன் அதை அறிக்கையிட்டால் அவனுக்கு மன்னிப்பாயா. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு, மனஸ்தாபப்பட்டால், மனம் திரும்பினால், தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொன்னால் நீ மன்னிப்பாயாக. அதே மாதிரி 7 தரம் உனக்கு விரோதமாக வந்தும் நான் மனஸ்தாபப்படுறேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொன்னால் 7 தரையும் மன்னிப்பாயாக. ஏன்னா உணர்கிறான் அல்லவா, உணர்ந்தால் மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஐயா இப்படி மன்னிக்கிற அளவுக்கு எங்களுக்கு விசுவாசம் வேண்டுமே. ஒரு ஆளை நாங்கள் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு மறுபடி நாங்கள் எவ்வளவு காயப்படணும், எவ்வளவு நாங்கள் நஷ்டத்தை சம்பாதிக்கணும். ஆகையினால எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்கப்படணுங்கிறார். நான் சொன்னால் அதுக்கெல்லாம் நிறைய விசுவாசம் வேண்டாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் மேலே கடுகளவு இதை பூரணமான தேவன் மேலே விசுவாசம் இருந்தால் இதை நீங்கள் செய்ய முடியும். இந்த வேரோடு இந்த காட்டத்தி மரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கசப்பை நீங்கள் இடரல் வரும்போது ஒருத்தர் மன்னிக்காவிட்டால் மனசுக்குள்ள கசப்பு இருக்கும். அந்த கசப்புங்கிறதான அந்த மரத்தை வேரோடு பிடுங்கப்படணும்னா
விசுவாசம் வேணும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அதை செய்யும் உங்களால் மன்னிக்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். மன்னிக்கும் கிருபையை, மன்னிக்கும் மாண்பு, அதை உங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். சரி, அடுத்து நம்முடைய தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு ஊழியக்காரர் வச்சு பார்க்கணும். இப்போ இந்த எஜமான் இதுக்கு ஒருவர் போட்டார், நன்றி சொல்லாத எஜமான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார். அவர் சொல்லும்போது நன்றி சொல்லவில்லையே அப்படின்னு, நன்றி சொல்லாத எஜமான், வேலை வாங்கினார் ஆனால் நன்றி சொல்லவில்லையே அப்படிங்கிற பற்றி ஒரு கருத்து சொல்கிறார். ஒருத்தர் ஊழியக்காரன் ஒருத்தர் இருந்தானா, அவன் ஒரு பண்ணையத்துக்காரர், ஒரு தலைவர், எஜமான், அவனுக்கு ஒரு ஊழியக்காரன் தான். அவன் மந்தையை மேய்ச்சிட்டு உழுது காட்டில் வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரான். வந்த உடனே அவனை பார்த்து சொல்கிறாங்க, நீ போய் சாப்பிட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவானா? இப்போ போய் சாப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவானா? எனக்கு முதல்ல சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு போஜனம் பண்ணும் அளவு எனக்கு ஊழியம் செய், பிறகு புசித்து குடிக்கலாம்னு சொல்லுவான் அல்லவா? இது பொதுவாக. அப்போ அந்த எஜமானை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? சுயநலக்காரன்னு நினைப்பீங்களா? இந்த எஜமானை பார்த்து என்ன சொல்லுவீங்க? இறக்கமற்றவன்னு நினைப்பீங்களா? இந்த எஜமானை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்படி ஒரு கடினமானவன் சொல்லுவீங்களா? அப்போது சொல்வான் அல்லவான்னு. அதுக்கப்புறம் இந்த 9ஆம் வசனம் சொல்கிறாரு, தான் கட்டளையிட்ட அப்படி சொன்னதை அந்த வேலைக்காரன் செய்கிறான், அப்படியே மனம் வந்து செய்கிறான். அவன் செஞ்சதுக்காக அவனுக்கு ஒரு உபசாரம் செய்வானா? தேங்க்யூப்பா, ரொம்ப பரவாயில்ல, நீ சாப்பிட்றதுக்கு முன்னால் எனக்கு நீ சாப்பாடு போட்ட, நீ உன் டயர்டையும் பெருசாக நினைக்காம எனக்கு அப்படி கடினமாக வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டுவானா? செய்ய மாட்டானே. அவனும் அந்த என்ன செய்ய போதில்லை. பொதுவாக அவங்களும் அதை என்ன செய்கிறதில்ல, எதிர்பார்க்கறதில்லை. ஏன்னா அவன் எஜமானுடையதான ஒரு அங்கமாக இருக்கிறான். அந்த காலத்தில் அது அடிமை அங்கமாக இருக்கான். அப்போ அவன் சொன்னதுக்கு அப்புறம் அதே போல் 10ஆம் வசனம் சொல்கிறார், அதே போல் நாமளும் எப்படி இருக்கணுமா? உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்த பின்பு தியாகத்தோடு கூட, தியாக மனதோடு கூட, ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுக்கு முன்பதாக செய்து யாவும் செய்து பின்பு அங்கே அப்பிரோஜனமான ஊழியக்காரர்கள், நான் ஒன்றும் இல்லாதங்க, செய்ய வேண்டியதை கடமையை நாங்கள் செஞ்சோன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கடமையை நிறைவேற்றுகிற ஒரு இருக்க கர்த்தர் கிருபை நமக்கு தருவார். அதனால் சில கடமைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு நன்றி சொல்வதில்லை. அதாவது நம்ம சில நேரம் நினைப்போம், நிறைய பேர் நான் இப்படி சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன், நம்ம பிள்ளைகளுக்கு எதையாவது ஒன்றை செய்தால் அதுகள் திரும்ப நன்றின்னு நமக்கு சொல்லுவது இல்லை. இப்போ நன்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளை பொதுவாக நம்ம யாராவது நமக்கு ரொம்ப முக்கியமான ஆட்களுக்கு, நம்ம கூட நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்தால் அவங்க நன்றி சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம், நம்ம கடமையை நாம் செய்கிறோம். ஸ்தோத்திரம். இதே இன்னொருவருக்கு நம்ம செய்யும்போது அவங்க நன்றி சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு கிடையாது, ஆனால் நாம் அதை எக்ஸ்ட்ராவாக செய்கிறோம் என்பதற்காக நன்றி சொல்கிறதையும் நாம் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்கிறார். அந்த நன்றின்னு சொன்ன உடனே அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவர் சமாரியா வழியாக போகிறார், எருசலேம் பிரயாணம் பண்ணுறார். அப்படி வரும்போது கிராமத்தில் ஒரு குஷ்டரோகம் உள்ள மனுஷர் அந்த சமாரியா போல சமாரியா கல்யாண நாடுகள் வழியாக போகிறார். அப்போ ஒரு குஷ்டரோகம்ல 10 பேர் எதிராக வந்து, ஐயா எங்களை சுகமாக்குன்னு சத்தம் போடுறாங்க. சரி, நீங்கள் போங்க, ஆசார இடத்துல போய் உங்களை காண்பியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவங்க சரி ஐயா, நன்றி ஐயான்னு சொல்லிட்டு திரும்ப போகிறாங்க. போகும்போது என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாருமே சுகமாயிடுச்சான். சுகமான உடனே ஆமென், ஸ்தோத்திரம், ஒருத்த மாத்திரம் 10 பேரில் ஒருத்த மட்டும் திரும்பி ஓடி வந்து, ஐயா நான் சுகமாயிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லி மோங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் யாருன்னா சமாரியன். அவன் கேட்குறாரு, சுத்தமான 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்கப்பா போனாங்கன்னு. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அந்த அந்நியனே ஒளிய வேறுன்னு திரும்பி வர காணோமேன்னு சொல்லி, நீ எழுந்து போப்பா, உன் விசுவாசம் ரட்சித்ததுன்னு சொல்கிறார். அப்போ நன்றி உள்ளவர்களாகவும் தேவனிடத்தில் நாம் நன்றி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்போ நாம் அந்த 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 அடிமை ஆமென், ஸ்தோத்திரம், அவரிடத்தில் நாம் பணிவிடை செய்யும் பாக்கியத்தை தந்து நமக்கு எல்லாம் செய்வதற்கு நன்றி கடனாக நாம் அவருக்கு என்ன செய்கிறோம், கடமை ஆற்றுகிறோம் என்பதை இங்கே அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ நன்றி உள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். அதே சமயம் நன்றியை எதிர்பாராமல் கடமை ஆற்ற வேண்டும் என்ற 2 விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். நன்றி மற்றவங்க சொல்லணுங்கிறத எதிர்பாராமல் கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு மற்றவங்க செய்த நன்மைக்காக நன்றி சொல்லும் கிருபையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் பார்க்குறோம். மன்னிக்கும் கிருபையை பெருக்கிக் கொள்ளுங்கள், நன்றி சொல்லும் கிருபையை பெருக்கிக் கொள்ளுங்கள். அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் கேட்குறாங்க, எப்போ வரும் என்னன்னு.
அப்போ சில அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, ஆனால் காண மாட்டாங்க. அதனால் யாரும் உங்களை ஏமாற்றாதபடி வஞ்சியாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. தேவனுடைய ராஜ்யம் வந்தால் எப்படி மின்னல் வானத்தில் ஒரு திசை தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் எல்லாருக்கும் தெரியும். அது மறைவான ஒரு நாளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து அநேக பாடுபடுவார், அவர் ஆகாதொன்று தள்ளப்படுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் நடக்கிற சபையினுடைய காலத்தை சொல்கிறார். நோவா நாட்டில் நடந்தது போல் மனுஷகுமாருடைய நாட்கள் நடக்கும். பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், அவங்க பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் ஜனங்கள்லாம் குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பனை வரும் வரைக்கும் அது உணராமலே இருந்தாங்களாம். எவ்வளவுதான் சொன்னாலும், சத்தியத்தை சொன்னாலும் இதை குறித்து அவங்க ரொம்பவே அலட்சியமாகவும் அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவர்களாகவும் அதை ஒரு பொருட்டாகவும் எண்ணாதவர்கள். சத்தியத்தை குறித்தும் திருச்சபையை குறித்தும் திருச்சபையின் திரு வேதாகமத்தை, பரிசுத்த வேதாகமத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் கொஞ்சம் கூட அவர்கள் அதை குறித்து அசட்டை கவனம் கொஞ்சம் கூட அதை சட்டை பண்ணாதவர்களாக இருந்து வாழ்ந்தாங்க. இதுதான் நடக்க போகுது. கடைசி அழிஞ்சு போனாங்க. விசுவாசித்தவர்கள் கொஞ்சம் பேர், 8 பேர் தான். அதே மாதிரி லோத்தினுடைய நாட்களில் நடந்து கொண்டார்கள். அவங்களுக்கு ஒரு ஆபத்து வர்ற வரைக்கும் ஒன்றுமே தெரில. அவங்க புசித்தார்களாம், குடித்தார்களாம், கொண்டார்களாம், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இதுதான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி தான் நடந்துகிட்ருக்கு. மேஜர் இன்றைக்கி இருக்கிறதால உலகத்தில் இருக்கிறதான மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியே பொழுதுபோக்கு இண்டஸ்ட்ரி தான். பொழுதுபோக்கில் தான் அந்த 3 புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், அதுதான் பொழுதுபோக்கு, ஆடம்பரங்கள். அப்புறம் ரியல் எஸ்டேட்டு விற்றார்கள், அதுக்கப்புறம் நட்டார்கள், இது விவசாயம், அடுத்து கட்டினார்கள், ஸ்தோத்திரம், இதெல்லாம் கட்டுமான பணி, இண்டஸ்ட்ரீஸு, இதான் நடந்துகிட்டே இருந்துச்சு. கந்தகம் எல்லாரும் வர்ற வரைக்கும் ஒருத்தர் கூட அவங்க நினைச்சப்படவில்லை, உணரவில்லை. தப்புனது ஒரே ஒரு ஆள், லோத்து மட்டும்தான். அடுத்து நம்ம பார்க்குறோம், அந்த நாட்கள் வரும்போது நீங்கள் ஏதாவது வீட்டில் பொருள் எடுத்துக்கணும்னு சொல்லி இங்கே உள்ள உலக பொருட்கள் மேலே நீங்கள் மனதை வைக்காதீங்க, அதை எடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அந்த அம்மா தங்களுடைய கட்டின வீடு, தங்களுடைய நிலப்புலன்கள் அவெல்லாம் போகுதேன்னு திரும்பி பார்த்தாங்க. நீங்கள் யாரும் இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற எதுவும் எதை மேலேயும் உங்கள் மனசையோ உங்கள் இருதயத்தையோ உங்கள் கண்ணையோ வச்சிடாதீங்க. தேவன் மேல் வைத்து கொள்ளுங்கள். திரும்பி பார்த்தால் உப்பு தூண் ஆகிடுவோங்கிறதுக்கு லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஒருவர் சொல்லும்போது சொன்னார், பிறனுடைய மனைவியை நினைத்து பார்க்காதுன்னு சொல்லப்பட்ட இடத்துல பைபிள் ஒரே ஒரு இடத்துல ஒருத்தர் மனைவியை மாத்திரம் நினச்சி பார்க்க சொல்லிச்சுன்னா அது லோத்தின் மனைவின்னு ஒருத்தர் சொன்னார். போகட்டும். அப்போ ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகள்னு இழந்து போவான் இந்த உலக பொருட்களாக இருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் இழந்து போனாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உயிர்ப்பித்துக் கொள்வீர்கள். அப்புறம் இயேசுவின் வருகையில் ஒரே படுக்கையில் 2 பேர் படுத்திருப்பாங்க. அதாவது செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட 2 பேரில் விசுவாசித்தவர்கள் எழும்புவார்கள், விசுவாசிகள் கைவிடப்படுவார்கள். திரிகை திரிக்கிற 2 பேர், செயல்பட்டு கொண்டிருக்கிற 2 பேர், அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற 2 பேர் இருப்பாங்க. விசுவாசித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மத்தியான நேரம் ஒருவர் கைவிடப்படுவார். இன்னொரு சாயங்காலத்தில் 2 பேர் வயலில் இருந்து வேலை செய்கிறாங்க. ஒருத்தன் விசுவாசித்தவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், விசுவாசியாதவன் கைவிடப்படுவான். ஆமாம், நடக்கும். தேவனுடைய ராஜ்யம், அவருடைய வருகை எப்படி இருக்குமா? வந்துச்சுன்னா கட்டாயம் தெரியும். ஒரு இடத்துல பிணம் கிடக்குதுன்னா கொஞ்ச நேரத்தில் கழுகுகள் அங்கே வந்துடுமா. இப்போ நம்ம இந்த விஷயங்கள் சொல்றதை விட எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு சர்க்கரை, சுகர் ஒரு கொஞ்சம் கீழே சிந்திச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நிமிடங்களில், ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ளாக அங்கே ஏகப்பட்ட எறும்புகள் வந்து விடுவது போல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் முன்பதாக அடையாளமாய் காட்டப்படும். அது மறைந்திருக்க மாட்டாது. ஆகையினால் உங்கள் தலைகளை நிமிர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உக்கிரானத்துவ வேலையில் உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் எல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். உலக பொருட்கள் மேலே உங்கள் மனதை வைக்காதிருங்கள். தேவனுடைய ராஜ்யத்திலையும் அவருடைய நீதியிலையும் உங்கள் மனதையும் உங்கள் சிந்தனையும் உங்களுடைய தேற்றமும் ஏக்கமும் அதுவாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.
லூக்கா 17வது அதிகாரம். இந்த சத்தியத்துக்காக இதை கீழ்ப்படியும்படி கர்த்தர் நமக்கு இருதயத்தை தரும்படியாக ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா. ஆமென் ஆண்டவரே. இடரல்கள் வராமற் போவது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுப்பா. ஆமென் ஆண்டவரே. அதே சமயத்தில் அந்த இடரல்கள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு சொல்லி பார்க்குறோம். ஆமென் ஆண்டவரே. எங்களுக்கு வருகிற இடரல்களை, சோதனைகளை நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாரும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா ஸ்தோத்திரம். ஆமென். சகோதரன் தவறு செய்யும்போது அவனை கடிந்து கொள்ளுன்னு சொன்னீங்கப்பா. ஆமென் அப்பா. அவன் மனம் திரும்பி வரும்போது மன்னிக்கத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். 7 தடவை மன்னிப்பு கேட்டாலும் கொடுன்னு சொல்கிறீங்கப்பா. 7 தடவை தப்பு செய்து 7 தடவை மன்னிப்பு கேட்டாலும் மறுபடியும் மன்னிக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு பணித்திருக்கிறதான அந்த கடமைகளை ஆமென் அப்பா நாங்கள் அப்பா செவ்வனை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென். அவைகளால் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் நாங்கள் செய்ய வேண்டியதை மாத்திரம் நாங்கள் செய்தோம் என்று சொல்லி அப்பா தாழ்மையுள்ளவர்களாக இம்மிடத்தில் இன்னும் முடிதான பணிகளை நிறைவேற்ற அப்பா ஆமென் அப்பா இளைப்பில்லாமல் பிரயாசப்பட எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திர இயேசப்பா. நாங்கள் நன்றியை எதிர்பார்க்காமல் ஆமென் அன்று நாங்கள் நன்றியுள்ளவர்களாக காணப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா அந்த குஷ்டரோகிகளை 10 பேரில் ஒருவன் மாத்திரம்தான்ப்பா வந்து ஆமெனப்பா நன்றி சொன்னான்னு சொல்லி பார்க்குறோம். நாங்களுக்கு அந்த ஆமெனப்பா உமக்கு எப்பொழுதும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக வாயினால் மாத்திரம் இல்லை இருதயத்திலிருந்தும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் நடத்தி வருகிற பாதைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்ல ஆமென் நன்றி மனப்பான்மை நாங்கள் அணிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. ஸ்தோத்திர இயேசப்பா. அப்பா அந்த உலகத்தில் ஆமென் மனுஷகுமார் அங்கே இருக்கிறான்னு சொன்னாலும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென். இருக்கத்தா மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கில் மறைவது போல உங்களுடைய வருகை இருக்குன்னு சொல்லி பார்க்குறோமே அப்பா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அதற்கு எப்பொழுது நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம் அது செய்யுங்க கர்த்தாவே. நோவாவின் நாட்கள் நடந்தது போல ஆமெனப்பா ஸ்தோத்திர மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். லோத்து நாட்கள் நடந்தது போல அப்பா ஸ்தோத்திர பெண் கொடுத்தோம் ஆமெனப்பா எல்லா காரியங்களையும் செய்கிறது போல நடக்கும் சொல்லப்பட்டபடி இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. ஆமென். ஆகையினால நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக அப்பா ஆக்கி உம்முடைய வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமுடையவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. தன் ஜீவனின் அப்பா ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆமென். உமக்காக எங்களுடைய ஜீவனை அப்பா இழந்து போகிறவன் அதை சுதந்திரித்துக் கொள்வான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமாய் எண்ண தேவரீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. நாங்கள் அப்பா அந்த ஏற்றுக்கொள்ளுகிற நபர்களாக உம்மால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நபர்களாக இருக்கணும்ப்பா. கைவிடப்பட்டு போகக்கூடாதுப்பா. அப்பா ஸ்தோத்திரம். எப்பொழுதும் விழித்திருக்கிறவன் பாக்கியவான் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறதே. உம்முடைய வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமுடையவர்களாக இருக்க அப்பா ஆமென் கர்த்தாவே. வாரும் என்று சொல்லி உம்மை எதிர்கொண்டு வரத்தக்கவர்களாய் காணப்பட கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.